இலங்கையில் நடைபெற்று வந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் 2020 போட்டி நேற்றைய நாளில் முடிவடைந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். தசுன் சானக தலைமையிலான அணி வெற்றி வாகை சூடியது. அது பற்றிய முழுமையான விவரங்களை நேற்றைய காணொலியில் பகிர்ந்திருந்தேன். இப்பொழுது கரீபியன் பிரீமியர் லீக் போட்டிகள் ஆரம்பிக்க போகின்றன. இந்த போட்டிகள் பற்றி ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கிறது. இலங்கை வீரர்கள் யாரும் பங்கு பெற்றவில்லை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே இலங்கையில் இடம்பெற போகின்ற தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரில் பங்கு பெற்றுவதற்காக எல்லா வீரர்களும் தயாராகி இருக்கும் நிலையில் இப்பொழுது மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே இலங்கை அணியிலிருந்து ஓய்வு பெற்ற தேசர பெர்ரா, இசுரு உதான போன்ற வீரர்களுக்கான வாய்ப்பு இதில் இருக்கிறது. அவர்கள் தங்கள் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார்கள் என்பது முக்கியமானது. என்றாலும் மிக முக்கியமாக இலங்கையில் இப்பொழுது நட்சத்திரமாக திகழ்கின்ற ஒருவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் இருகரம் நீட்டி வரவேற்கப்படுகின்ற வனிதோ ஹசரங்க இந்த தொடரிலிருந்து விலகி இருந்தார். அதுபோல துஷ்மந்த சமீரவும் இப்பொழுது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியினால் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து வரவேற்கப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியமானது. இன்னும் சில ஐபிஎல் விவரங்கள் உங்களுக்காக இருக்கின்றன. ஐபிஎல் சில அணிகளின் மாற்றங்கள் இதர விஷயங்கள் இருந்தாலும் கயானா அமேசான் வாரியர்ஸ் மற்றும் டிரினிடாட் நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக கரீபியன் பிரீமியர் லீகின் முதலாவது போட்டி நாளைய தினம் ஆரம்பிக்க போகிறது. அதையும் தொட்டு காட்டிவிட்டு நாங்கள் இனிய விடயங்களுக்கு போகலாம். மேற்கிந்திய தீவிலிருந்து இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. பாகிஸ்தானி அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் மிஸ்பா உலகுக்கு COVID-19 தொற்று இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்படுகிறது. அவர் இப்பொழுது ஜமைக்காவிலே தொடர்ந்து குவாரண்டைன் செய்யப்படுகிறார் என்ற விவரம் வெளியாகி இருக்கின்றது. லாகூருக்கு பாகிஸ்தானின் ஏனைய குழாம் அப்படியே புறப்பட்டு வரப்போகிறார்கள். 4 2020 சர்வதேச போட்டிகளோடு ஆரம்பித்து 2 டெஸ்ட் போட்டிகளோடு நேற்றைய நாளோடு முடிவடைந்த பாகிஸ்தான் மேற்கிந்திய தீவுகள் தொடரிலிருந்து பாகிஸ்தான் குழாம் இப்பொழுது புறப்படுகிறது. அடுத்து நியூசிலாந்து அங்கே வந்து சேர்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். நியூசிலாந்து வரப்போகிறது. பங்களாதேஷில் இப்பொழுது இருக்கின்றது. எனவே நியூசிலாந்துக்கு எதிரான தொடரை இப்பொழுது ஆரம்பித்து வைப்பதற்காக பாகிஸ்தான் குழாம் லாகூருக்கு புறப்படுகிறது இன்றைய நாள் இரவு பொழுதில். ஆனால் மிஸ்பா உலகை பொறுத்தவரையில் COVID-19 தொற்றுக்குள்ளான காரணத்தால் அவர் தொடர்ந்து லாகூரில் ஜமைக்காவில் தங்கியிருந்து தன்னை குவாரண்டைனுக்கு உட்படுத்தி குணமடைந்த பிறகுதான் அவர் புறப்பட்டு பாகிஸ்தான் வந்து சேர்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி நேற்றைய நாளில் முடிவுக்கு வந்தது. ஷைன் ஷாஃப்ரிடி கலக்கலான பந்துவீச்சு மூலமாக தனது அணிக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்ததோடு தனிப்பட்ட முறையில் ஒரு சாதனையும் படைத்து தனிப்பட்ட மைல்கல் ஒன்றை தாண்டி இருக்கின்றார். அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு இடையில் நாங்கள் லீட்ஸ் ஹெடிங்லே மைதானத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறோம். இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி இன்றைய நாளில் ஆரம்பித்தது. நான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன், அது தலைகளாக மாறிப்போயிருக்கிறது. இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் முதலில் துடுப்படுத்த அணிக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதாக நான் நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன். நாணய சுழற்சியில் வந்து இதைத்தான் விராட் கோலி கேட்டார் தெரியவில்லை. விராட் கோலி முதலில் துடுப்படுத்த விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் 78 ஓட்டங்களுக்கு இந்திய அணி சுருண்டு போயிருக்கிறது என்பதுதான் மிக கொடுமையான, சுவாரஸ்யமான, அதை வெளியில் ஆச்சரியமான விடயமாக அமைந்திருக்கிறது. இங்கிலாந்தின் மிக துல்லியமான பந்துவீச்சிலே இந்திய அணி இன்றைய நாளில் பாதி வேடையிலேயே சுருண்டு போனது. இங்கிலாந்து முதல் நாளிலேயே ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. இப்பொழுது இந்திய அணியை விட முதல் நாள் முடிவிலே 10 விக்கெட்டுகள் கையில் இருக்க இங்கிலாந்து அணி 42 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றிருக்கிறது. இத்தனை நிலைமை தலைகளாக மாறி போகும் என்று யாரும் யோசித்திருக்க மாட்டார்கள். இந்திய அணியை பொறுத்தவரையில் ஒரு கட்டத்தில் ஜிம்மி ஆண்டர்சன் எதிர் இந்தியா என்ற நிலை ஒன்று இருந்தது. நாணய சுழற்சியில் விராட் கோலி வென்று முதலில் துடுப்படுத்த அணி இத்தனை குறைவான ஓட்டங்களை பெறுவார்கள் என்று யாரும் யோசித்திருக்கவில்லை. முதல் 3 விக்கெட்டுகளும் ஜிம்மி ஆண்டர்சனுக்கு, முதல் 3 விக்கெட்டுகளும் பின்னால் பிடிகொடுத்து விக்கெட் காப்பாளர் ஜாஸ் பட்லரிடம் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தனர். அதுபோல முதல் 5 விக்கெட்டுகள் இங்கிலாந்து இழந்திருந்த நிலையிலும் அவ்வாறுதான் 5 விக்கெட்டுகளுமே ஜாஸ் பட்லரினால் பிடிகெடுக்கப்பட்டவை என்பது சுவாரஸ்யமானது. இறுதியாக இந்தியா 78 ஓட்டங்களுக்கு சுருண்டு போயிருக்கின்றது. 40 ஓவர்கள் 4 பந்துகளில் இதில் 5 பிடிகளை ஜாஸ் பட்லர் எடுத்து பிராட் ஹடினின் சாதனையை சமப்படுத்தி இருக்கிறார். ஒரு டெஸ்ட் போட்டியின் ஒரு இன்னிங்ஸில் முதல் 5 விக்கெட்டுகளையும் பிடிகள் மூலமாக விக்கெட் காப்பாளர் எடுத்த சாதனை பிராட் ஹடினுக்கு சொந்தமாக இருந்தது. 7 ஆண்டுகளுக்கு முதல், அதுவும் இந்திய அணிக்கு எதிராக. இப்பொழுது பட்லர் அந்த சாதனையை தன்னகப்படுத்தி இருக்கின்றார். பல்வேறு அவமான சாதனைகளோடு, இந்தியா விரும்பத்தகாத சில சாதனைகளோடு சேர்த்து இந்த 78 பதிவாகி இருக்கிறது. ரோஹித் சர்மா 19, அஜாங்கே ரஹானே 18, உதிரிகள் 16. இந்த 3 பேரை தவிர வேறு யாரும் 10 ஓட்டங்களை தாண்டவில்லை. 78 ஓட்டங்களுக்கு இந்தியா சுருண்டு போக பந்துவீச்சில் ஜிம்மி ஆண்டர்சனின் பந்துவீச்சு பிரதியை பாருங்கள். 8 ஓவர்கள் 5 ஓட்டமற்ற ஓவர்கள் 6 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். ஆலி ராபின்சன் 2, சாம் கரான் 2, கிரெய்க் ஓவர்டன் இந்த போட்டிக்கு அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்ட இங்கிலாந்து அணி 2 மாற்றங்களில் ஒருவர், அவர் 3 விக்கெட்டுகள். டேவிட் மார்லனும் ஜேமி ஓவர்டனும் மட்டுமே இன்றைய தினம் இங்கிலாந்து அணியால் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். இந்திய அணி கடந்த போட்டியில் வென்ற அணியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்திய அணியின் துடுப்பாட்ட தடமாற்றம் தொடர பந்து வீச்சிலும் பெரிதாக சோபிக்கவில்லை. இந்த தினம் 42 ஓவர்களை எதிர்த்தாடிய இங்கிலாந்து அணி விக்கெட் இழப்பில்லாமல் 120 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது. ஆடுகளத்திலே ரோரி பர்ன்ஸ் மற்றும் ஹசீப் ஹமீத் 2 பேருமே அரைச்சதங்களை பெறுகிறார்கள். இதில் ஹசீப் ஹமீத், ரோரி பர்ன்ஸ் 2 பேருக்குமே மறு வாய்ப்பு என்று நாங்கள் இதை சொல்லலாம். ஹசீப் ஹமீத் இப்பொழுதுதான் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அணிக்குள்ளே வந்திருக்கின்றார். கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த, இப்பொழுது பிராந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் தன்னை நிரூபித்துக் கொண்டு அணிக்குள்ளே வந்திருக்கின்ற இவருக்கு இதுவரைக்கும் அதிகமான சதங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அதிகபட்சமாக
72 ஓட்டங்கள் தான் இவரது கூடுதலான ஓட்ட எண்ணிக்கை. அதை தாண்டக்கூடிய வாய்ப்பு இந்த டெஸ்ட் போட்டியில் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. மிக லாபகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியாவுக்கு இந்த நாளில் கிடைத்த சில முக்கியமான சாதனை குறிப்புகளை பார்த்தால், ஒன்று, இந்தியா நாணய சுழற்சியில் வந்த பிறகு மிக குறைவான ஓட்டங்களுக்கு துடுப்படுத்தாட விரும்பி மிக குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமெடுத்த 3வது சந்தர்ப்பம் இது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 87ஆம் ஆண்டு டெல்லியில் வைத்து 75 ஓட்டங்கள், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அகமதாபாத் அதுவும் சொந்த மைதானத்தில் வைத்து 76 ஓட்டங்கள், இப்பொழுது 78 ஓட்டங்களுக்கு இவர்கள் சுருண்டு போயிருக்கிறார்கள். இதற்கு முதல் 1979ஆம் ஆண்டு 96 ஓட்டங்களுக்கு இங்கிலாந்தில் லோர்ட்ஸ் மைதானத்தில் வைத்து சுருண்டு போனதும் இங்கே கவனிக்கக்கூடியது. இது மட்டுமல்லாமல் அவர்களது முதலாம் இன்னிங்ஸில் அவர்கள் பெற்றுக்கொண்ட 3வது மிக குறைவான ஓட்ட எண்ணிக்கை என்பதும் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்த ஒரு விடயமாக இருக்க, இங்கிலாந்துக்கு எதிராக 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு இல்லாவிட்டால் கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு அணி நாணய சுழற்சியில் வந்து பெற்றுக்கொண்ட மிக குறைவான ஓட்ட எண்ணிக்கை என்பது இதுதான் என்று பதிவாகி இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இந்தியாவை பொறுத்தவரையில் கடைசி 6 இணைப்பாட்டங்களும் சேர்ந்து 22 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டன என்பது முக்கியமானது. எனவே இந்தியாவின் துடுப்பாட்டம் கடந்த போட்டியில் கடைநிலை துடுப்பாட்டம் தான் இந்தியாவை காப்பாற்றியது. இந்த போட்டியில் இந்தியாவின் எந்த ஒரு துடுப்பாட்டமும் அவர்களை காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்பது இங்கே முக்கியமானது. இங்கிலாந்தை பொறுத்தவரையில் இந்தியா இதற்கு முதல் இங்கிலாந்துக்கு எதிராக இதை விட 2 குறைவான ஓட்டங்களை தான் பெற்றிருந்தன. ஒன்று 42, இந்தியாவின் மிக மோசமான குறைவான ஓட்ட எண்ணிக்கை 74ஆம் ஆண்டு. அதுபோல் 1952ஆம் ஆண்டு இந்தியா 58 ஓட்டங்களுக்கும் ஒரு தடவை சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இந்த போட்டியில் இப்பொழுதைக்கு இங்கிலாந்து சிறப்பாக துடுப்பாடத்தாடினால் அவர்களது துடுப்பாட்டம் தான் அவர்களுக்கு மிக குறைவான ஒரு பலமாக இருந்தது. இப்பொழுது அதையும் அவர்கள் பலப்படுத்திக் கொண்டு ஆடினால் ஒரு இன்னிங்ஸ் வெற்றி ஒன்றை இங்கிலாந்து பதிவு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது என்பது முக்கியமானது. விராட் கோலி 7 ஓட்டங்களோடு இன்றைய நாளில் ஆட்டமிழந்தார். விராட் கோலி கடந்த 50 டெஸ்ட் இன்னிங்ஸில் எந்த ஒரு சர்வதேச சதத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது முக்கியமானது. இறுதியாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு ஒரு சதம் ஒன்றை பெற்றிருந்தார் டெஸ்ட் போட்டிகள். அதை தவிர வேறு எந்த இன்னிங்ஸிலும் அவரால் சதம் தாண்ட முடியவில்லை. 50 இன்னிங்ஸை இப்போதைக்கு பூர்த்தி செய்திருக்கிறார் என்பது அவரது மிகப்பெரிய அழுத்தமாக அமைய போகிறது. என்னதான் தலைவராக மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருந்தாலும் கடந்த 10 டெஸ்ட் போட்டிகளில் அவரது டெஸ்ட் சராசரி 24.65 இருக்கிறது. விமர்சனங்கள் இனி கடுமையாக இழப்புகின்றன என்பது உறுதி. மறுபக்கம் பாகிஸ்தான் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக நேற்றைய நாளில் இலகுவான வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது. மிஸ்பா-உல்-ஹக்கின் COVID-19 தொற்றானது அவர்களுக்கு கவலை தருகின்ற விடயமாக இருந்தாலும் மேற்கிந்திய தீவுகளை உருட்டி அடித்து அவர்கள் வென்றது உண்மையில் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகவே நாங்கள் இங்கே கருத வேண்டியிருக்கிறது. நேற்றைய நாளை பொறுத்தவரையில் 109 ஓட்டங்களில் அந்த அதிகாலை வேளையில் ஜமைக்காவில் வைத்து அவர்கள் வெற்றியை பதிவு செய்து கொண்டார்கள். 329 என்ற இலக்கு வழங்கப்பட்ட மேற்கிந்திய தீவுகளால் ஷஹீன் ஷாஃப்ரிடி அதுபோல பாகிஸ்தானின் நவ்மான் அலி ஆகியோரது சிறப்பான பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் இறுதியாக 219 ஓட்டங்களை பெற முடிந்தது. அதிகபட்சமாக 47 ஓட்டங்களை ஜேசன் ஹோல்டர் பெற்றுக் கொடுத்திருந்தார். அதுபோல காயில் மயஸ் 32 ஓட்டங்கள், ஜெமின் பிளாக்வுட் 25 ஓட்டங்கள், கிரெக் பிராத்வைட் அணியின் தலைவர் 39. கொஞ்சம் போராடி பார்த்தார்கள். ஆனால் இடையிடையே விக்கெட்டுகள் வீழ்ந்து கொண்டு இருந்தன. முதலாம் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஷஹீன் ஷாஃப்ரிடி 2ஆம் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகள், அதுபோல 3 விக்கெட்டுகளை நவ்மான் அலியும் ஹசன் அலி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். போட்டியின் சிறப்பாட்டக்காரர் வேறு யார்? இங்கே ஷஹீன் ஷாஃப்ரிடி தான். அதுபோல தொடரின் நாயகனாகவும் இந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் தெரிவாகி இருந்தார். இந்த வெற்றிகளை அவர் பாகிஸ்தானுக்கு பெற்றுக் கொடுத்து பாகிஸ்தானுக்கு சுடையாக அதிகமான புள்ளிகள் இங்கே கிடைத்திருக்கின்றன என்பது முக்கியமானது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் போது அவர்களுக்கான தேவையான புள்ளிகளை அதை அதிகமாகவே அவர்கள் சேகரித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள் என்பது கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இப்போதைக்கு பாகிஸ்தானை பொறுத்தவரையில் கடந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்தவரையில் அவர்களால் அவ்வளவு பெரிதாக சோபிக்க முடியாமல் போயிருந்தது. ஆனால் இம்முறை அவர்கள் மிக திடமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இது அவர்களுக்கான சாதகத்தன்மையை அதிகூடியதாக வழங்க போகிறது. பாகிஸ்தானுக்கு 12 புள்ளிகள், மேற்கிந்திய தீவுகளுக்கு 12, இந்தியா ஏற்கனவே சேகரித்து வைத்திருக்கின்ற 14, இங்கிலாந்துக்கு 2 புள்ளிகள். ஆனால் ஒன்று, இங்கிலாந்துக்கு இந்த டெஸ்ட் போட்டி இன்னும் புள்ளிகளை அவர்களுக்கு பெற்றுத்தரப் போகிறது என்பது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது. அதே வேளையில் இன்னொரு விடயத்தை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஷஹீன் ஷாஃப்ரிடி இந்த சிறப்பான 10 விக்கெட் பருதியினூடாக தன்னுடைய அதிசிறந்த டெஸ்ட் தரப்படுத்தல்களை இன்றைய நாளில் பதிவு செய்து கொண்டார். முதல் 10 இடங்களுக்குள் வந்திருக்கின்ற ஷஹீன் ஷாஃப்ரிடி 8ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றார். முதல் 10 இடங்களை பொறுத்தவரையில் முதல் 7 இடங்களில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பேட் கமின்ஸ் இந்த போட்டியில் விளையாடாத ரவிச்சந்திரன் அஸ்வின், அதுக்காக கடுமையான அழுத்தம் இப்பொழுது விராட் கோலி மீது இருக்கின்றது. அஸ்வினை வேண்டுமென்றே அவர்கள் கடற்றி விடுகின்றார்கள். 2 சுழல் பந்து வீச்சாளர்களோடு விளையாடினாலும் இங்கிலாந்துக்கு அணிக்கு எதிராக சாதகமான தன்மையை பெற முடியும். ஆனால் உண்மையில் இங்கிலாந்து நாடுகளங்கள் இந்தியா கடந்த போட்டியில் வென்று காட்டியதை போல லோர்ட்ஸ் மைதான வெற்றியை போல 4 வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டு அதிக சாத்தியத்தை பெற்றுக் கொள்ளலாம். 3ஆம் இடத்தில் டெம் சவுதி, அடுத்தபோல 4ஆம் இடத்தில் ஜோஷ் ஹேசல்வுட், 5 நீல் வேக்னர், 6 ஜேம்ஸ் ஆண்டர்சன், 7 கெகிசோ ரபாடா, 8ஆம் இடத்தில் ஷஹீன் ஷாஃப்ரிடி, 9 ஜேசன் ஹோல்டர், 10ஆம் இடத்தில் இப்பொழுது ஸ்டூவர்ட் ப்ரோட் கீழே விழுந்திருக்கின்றனர். துடுப்பாட்ட வீரர்களின் பட்டியலில் சின்ன மாற்றங்கள். முதல் 5 இடங்களில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முதல் 6 இடங்களில் கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
கேன் வில்லியம்சன், ஜோ ரூட், ஸ்டீவ் ஸ்மித் 3ஆம் இடத்தில், லபுஷேன் 4ஆம் இடத்தில், விராட் கோலி 5, ரோஹித் சர்மா 6, பாபர் அசாம் இப்பொழுது 7ஆம் இடத்துக்கு முன்னர் இருக்க, ரிஷப் பண்ட் 8ஆம் இடத்துக்கு வீழ்ந்திருக்கின்றார், டேவிட் வார்னர் 9, குவிண்டன் டி காக் 10. அதுபோல சகோதர வீரர்களின் பட்டியலில் முதல் 10 இடங்களில் மாற்றங்கள் இல்லை. ஜேசன் ஹோல்டர் 1ஆம் இடத்தில், பென் ஸ்டோக்ஸ் 2, ரவீந்திர ஜடேஜா 3, அஸ்வின் 4, ஷகிப் அல் ஹசன் 5, கைல் ஜேமிசன், மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் என்று இந்த வரிசை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கரீபியன் பிரீமியர் லீகை பற்றி பார்த்தோம். ஐபிஎல் போட்டிகளிலும் இம்முறை ஏற்கனவே இலங்கை வீரர்கள் 2 பேர் ஆடுவது மிகப்பெரிய ஆர்வத்தை தோற்றுவித்திருக்க, இன்னும் சில வீரர்களின் மாற்றங்கள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. தப்ரீஸ் ஷம்சி உலகத்தின் 2020 தரநிலையில் இப்பொழுது சர்வதேச பந்து வீச்சாளர்களில் 1ஆம் இடத்தில் இருப்பவர் இப்பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸோடு சேர்ந்து கொள்ள ஒப்பந்தமாகி இருக்கின்றார். இம்முறை ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில் கடந்த முறை விட்டகுறை தொட்டகுறை தான் தொடர்போர் ஐக்கிய அரபு அமீரகத்தில். எனவே கடந்த பருவகாலத்தில் விளையாடிய எல்லா வீரர்களும் இம்முறை பங்கு பெற்றவில்லை. சர்வதேச போட்டிகள், கோவிட்-19 சிக்கல்கள், அதுபோல 2020 உலக கிண்ணத்துக்கு முன்னதாக உபாதையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று பல பேர் விலகி அவற்றால் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற நிலையில் இன்னும் சில முக்கியமான வீரர்களை பொறுத்தவரையில் கிளென் பிலிப்ஸுக்கு அடுத்தபடியாக டப்ரீஸ் ஷம்சி ராஜஸ்தான் ராயல்ஸில் சேர்ந்து கொள்ள போகிறார். அதே வேளையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பற்றி எல்லோரது ஆர்வம் இருக்கின்றது. அந்த அணியில் வனிது ஹசரங்க, துஷ்பத்த சமீர 2 பேரும் ஆடுவது காரணமாக இப்பொழுது இன்னும் ஒரு முக்கியமான மாற்றத்தையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஜோர்ஜ் காட்டன் என்ற ஒரு வேகப்பந்து வீச்சாளரை அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அண்மை காலமாக ஆஸ்திரேலிய அணியில் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிற கேன் ரிச்சர்ட்சனுக்கு பதிலாக கேன் ரிச்சர்ட்சன் இப்பொழுது ஆஸ்திரேலிய 2020 சர்வதேச உலக கிண்ண குழாமுக்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அவர் ஓய்வு எடுத்துக் கொள்ள இங்கிலாந்தின் ஜோர்ஜ் காட்டனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வாறு இருக்கும் என்று. தென்னாப்பிரிக்காவில் நீதி மற்றும் சமத்துவத்துக்கான இன ஒருமைப்பாட்டுக்கான விசாரணைகள் இப்பொழுது கிரிக்கெட்டில் இடம்பெற்று வருகின்ற செப்டம்பர் மாதம் சின்ன ஓய்வு ஒன்று எடுத்துக்கொண்டு செப்டம்பர் மாதம் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்க போகின்றன. கிரேம் ஸ்மித், ஏபிடி வில்லியர்ஸ் மற்றும் இதர சில முக்கியமான வீரர்கள் செப்டம்பர் 30 வரை தங்களுக்கான கால அவகாசத்தை கோருகின்றார்கள். தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு இனவாதத்தை தாங்கள் தொடர்ந்து நடத்தியதாகவும், அதுபோல இனவாதத்தை ஆதரித்து கலப்பின வீரர்களை ஒதுக்கியதாகவும் இந்த முன்னாள் தலைவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க தங்களுக்கு நேரம் தருமாறு அவர்கள் கோரியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம், உண்மைகள் வெளிப்படும் என்று நம்பியிருப்போம். இதேவேளை இப்பொழுது டோக்கியோவில் இடம்பெற்று வருகின்றன மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகள், பாராலிம்பிக்ஸ் போட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த போட்டிகளில் இன்றைய நாள் 2வது நாள் ஆஸ்திரேலியா தொடர்ந்து தங்கப் பதக்க பட்டியலில் 1ஆம் இடத்தில் இருக்கின்றது. 6 தங்கப் பதக்கங்கள், 1 வெள்ளி, 3 வெண்கலம் என்று மொத்தமாக 10 பதக்கங்கள். சீனா 5 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலம் என்று மொத்தமாக 8 தங்கப் பதக்கங்கள். ரஷ்யாவின் மாற்றுத்திறனாளிகள் சம்மேளனம் அவர்கள் இதிலும் அவர்களது சொந்த நாட்டின் பெயரையோ இல்லாவிட்டால் சொந்த நாட்டின் சின்னத்தையோ பயன்படுத்த முடியாது, கொடியையும் பயன்படுத்த முடியாது என்ற அடிப்படையில் ரஷ்ய மாற்றுத்திறனாளிகள் சம்மேளனம் 3ஆம் இடத்தில் 3 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலம் என்று மொத்தமாக 6 பதக்கங்கள். இத்தாலி 4ஆம் இடத்தில் இருக்கிறது, 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலம். ஒலிம்பிக் போட்டிகள் முடிந்த பிறகும் இந்த போட்டிகள் மீதான ஆர்வமும் இந்த போட்டிகளின் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களை வழங்க வேண்டிய ரசிகர்களின் உற்சாகமும் சேர்ந்து இதை ஊக்குவித்துக் கொண்டிருக்க இலங்கை வீராங்கனைகளும் பங்கு பெற்றிருந்தார்கள். இதுவரைக்கும் எந்த ஒரு பதக்கமும் இல்லை. பதக்கங்கள் கிடைக்கும் என்று நினைத்து வாழ்த்தியிருப்போம். நாளை காலை சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸில் மேலும் விவரங்கள் உங்களுக்காக வரும்.